வெயில் காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த வகையா பாதிப்பாகாது. அப்படியே வந்து இருக்கும். இப்ப கள்ளி செடியில என்ன பண்ணுது? கள்ளி செடிகள்லாம் என்ன பண்ணும்? கள்ளி செடி இருக்கு. வெயில்ல வந்து ஏதாவது வந்து பட்டு போகுமா அது? சோத்து கத்தாழை இருக்கு அப்படின்னா, அது ஏதாவது வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டு போகுமா? இப்போ நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்குமா? அப்படியே பசுமையா தான் இருக்கும் அது. அது எந்த வகையா வந்து பாத்தீங்கன்னா, பாதிப்பு அப்படிங்கிறது வந்து வராது. நீங்க கள்ளி செடிய வந்து ஒண்ணு வெட்டி போட்டீங்கன்னா சரி, சப்பாத்தி கல்லியா இருந்தாலும் சரி, ஒரு கள்ளி செடிய வெட்டி போட்டீங்க அப்படின்னா, சாதாரணமா ஒரு நிலத்துல போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மனித உடல் வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஒரு எலும்பு கூட மாறும் இல்லையா? அது எவ்வளவு நாள் எடுக்கும்? எவ்வளவு நாளுக்குன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருடைய பாடியோட அமைப்ப பொறுத்து இருக்கு. சரி, கள்ளி செடி எப்ப வந்து காயுதோ, அந்த சிதோச நிலைக்கு தகுந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த காயும் இல்லையா? நீங்க மேல போட்டீங்க அப்படின்னா, அது காயறது நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சரியாகுறது ஒண்ணு. மண்ணோட மண்ணாகுறது ஒண்ணு. அதனாலதான் இந்த சுடுகாட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடுகாட்டுல ஏதாவது ஒரு போய் பொணத்த புதைச்சு வச்சாங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து ஏதோ ஒரு வகையா கள்ளி வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சுருவாங்க. அப்ப புது கல்லியா இருந்துச்சு அப்படின்னா, அத போய் வந்து தோண்ட மாட்டாங்க. பரவால்ல அது புதுசா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தோண்ட மாட்டாங்க. அது அந்த சிதோச நிலையோட வந்து தொடர்புடையது அப்படிங்கிறதுக்காக இத வந்து சொல்ல வைக்கலாம். புரியுதுங்களா?